பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையோட சட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சரிங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் தன்னுடைய பெயரை பல இடத்துல சொல்லியிருக்கான். இந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னால ஜபரோ இல்லைன்னா பேஷோ இருந்துச்சுன்னா அந்த அந்த அல்லாஹ்வில் உள்ள லாம என்ன செய்யணுமா, மொத்தமா வாய் நிரம்ப வா அப்படின்னு ஓதணும். சரிங்களா? அதுவே அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால ஜேர் இருந்துச்சுன்னா அந்த லாம என்ன செய்யணும், மென்மையா ஓதிக்கலாம். சரிங்களா? அது எப்படி வல்லினமாவும் மெல்லினமாகவும் ஓதணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப உதாரணம் பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல நம்ம ஜபருக்குள்ள உதாரணம் பார்த்துடலாம். பாருங்க, இங்க இன்னவ்வாஹ அப்படின்னு இருக்கு. இந்த அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு முன்னால என்ன இருக்கு, ஜபர். நூனுக்கு என்ன வச்சிருக்காங்க, ஜபர் இருக்கு. அப்ப என்ன செய்யணும், வல்லினமா ஓதணும். சரிங்களா? அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு முன்னால ஜபரோ பேஷோ இருந்துச்சுன்னா வல்லினமா ஓதணும், வாய் நிரம்ப. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், வல்லினமா ஓதணும். சரிங்களா? இன்னவ்வாஹ அப்படின்னு ஓதணும். சரிங்களா? இன்னல்லாஹ அப்படின்னு ஓதிடக்கூடாது, இன்னவ்வாஹ அப்படின்னு ஓதணும். இங்க பாருங்க, காலவ்வாஹு. இங்க அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால என்ன இருக்கு, ஜபர் இருக்கா. அப்ப இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை என்ன செய்யணும், வல்லினமா வாய் நிரம்ப ஓதணும். சரிங்களா? காலவ்வாஹு அப்படின்னு ஓதணும். அப்புறம் பாருங்க, இங்க சமிஅல்லாஹு. இங்கேயும் அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால ஜபர் இருக்கு. அப்ப நம்ம வல்லினமா ஓதணும், சமிஅல்லாஹு அப்படின்னு ஓதணும். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால பேஷ இருந்துச்சுன்னா எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்திடலாம். பாருங்க, ஹுதூதுல்லாஹி. இங்க பாருங்க, அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்கு, பேஷ் இருக்கு. அப்ப நம்ம வல்லினமா ஓதணும். சரிங்களா? அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால ஜபரோ பேஷோ வந்துச்சுன்னா நம்ம வல்லினமா ஓதணும். ஏற்கனவே நம்ம ஜபரை பத்தி பார்த்தோம். அப்ப நம்ம வல்லினமா இன்னவ்வாஹ அப்படின்னு ஓதணும். இப்ப பேஷ பத்தி பாக்குறோம். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால பேஷ பத்தி பாக்குறோம். இந்த இடத்துலயும் நம்ம என்ன செய்யணும், வல்லினமா ஓதணும். சரிங்களா? ஹுதூதுல்லாஹி. சரிங்களா? ஹுதூதுல்லாஹி அப்படின்னு ஓதக்கூடாது, ஹுதூதுல்லாஹி அப்படின்னு ஓதணும். சரிங்களா? அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை வல்லினங்கும் போது வாய் நிரம்ப உச்சரிக்கணும். பாருங்க, யுரீதுல்லாஹு. இங்க அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால என்ன இருக்கு, பேஷ் இருக்கு. அப்ப நம்ம வல்லினமா ஓதணும். இங்கேயும் அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால பேஷ் இருக்கு. நம்ம என்ன செய்யணும், வல்லினமா ஓதணும். ஹல்குல்லாஹி. சரிங்களா? அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால ஜேர் இருக்கு. அதனால நம்ம பலில்லாஹு அப்படின்னு சாதாரணமா தான் ஓதுறோம். சரிங்களா? இங்க என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால ஜேர் இருக்கிறதுனால அல்லாஹ்ங்கிற வார்த்தைய சாதாரணமா தான் உச்சரிக்கிறோம், வல்லினமா உச்சரிக்கல. சரிங்களா? மென்மையா தான் உச்சரிக்கிறோம். தீனில்லாஹி. சரிங்களா? இங்க பாருங்க, அம்தில்லாஹி. இங்க என்ன செய்யறோம், நம்ம சாதாரணமா தான் உச்சரிக்கிறோம். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால ஜேர் இருக்கிறதுனால மென்மையா உச்சரிக்கிறோம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால ஜபரோ இல்ல அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால பேஷோ இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தைய வாய் நிறைய வல்லினமா ஓதணும். சரிங்களா? அதுவே அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால ஜேர் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும், மென்மையா ஓதணும். இதுதான் இங்க அல்லாஹ்ங்கிற பாடத்தோட சட்டம். சரிங்களா? இந்த பாடம் புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல குர்ஆனுடைய பாடங்களை நீங்க தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.